ஹாய் மை டியர் ஆல். எப்போவுமே நம்ம வீடை மட்டும் சுத்தம் பண்ணாமல் கூடவே நம்ம பாத்ரூமையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்பப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்ரூம் எப்போவுமே நீட்டாக இருக்குங்க. கூடவே சின்ன சின்ன நுணுக்கங்கள் பார்த்து பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பாத்ரூமை வாஷ் பண்ணும்போது பளிச்சுன்னு இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பாத்ரூமும் சரி நீட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது சிங்க்கு, பாத்ரூம், டாய்லெட்டு, நம்ம அந்த சுற்றி இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி டேப்பு, இந்த மாதிரியெல்லாம் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணணுங்க. ஏன்னா அதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மஞ்சள் கரை பட்டு ஒரு மாதிரி அழுக்காக பாசி பிடிச்ச மாதிரி, அப்புறம் நான் கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம நீட்டாக ஒரே தேயில போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வந்து நம்மளோட பாத்ரூமை வாஷ் பண்ணிடுறது நல்லதுங்க. கூடுமான அளவுக்கு நம்ம பாத்ரூமை குளிச்சுட்டு வரும்போதே ஒரு தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே தரையில் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி சிங்க்கும் கையோடு நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகு கையோடு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட இன்னும் நீட்டாக இருக்குங்க. சிங்க்குக்கு மேலே இருக்கிற செவத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஒயிட் பபிள்ஸ் அதெல்லாம் வந்து சரியாக போயிடும். ஒவ்வொரு டைமும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு நம்ம வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாத்ரூம் எப்போவுமே வந்து நீட்டாகவும் ட்ரையாகவும் இருக்குங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம பாத்ரூம் வாஷ் பண்ணிடனா வெளியிலையும் தண்ணி தெரிக்கும். ஸோ அந்த மேட்டெல்லாம் நனைஞ்சு அசிங்கமாக போயிடும். அதே மேட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு புது மேட்டை கொண்டு வந்து அங்கே போடும்போது நம்ம டாய்லெட்டும் பாத்ரூமும் க்ளீன் பண்ண கம்ப்ளீஷன் அங்கே கண்டிப்பாக இருக்குங்க. எங்களோட பாத்ரூம் நான் க்ளீன் பண்ணி இப்படி தான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.